Hey everyone, it's me, Lord DRX. ஃபஸ்ட்டு ஒரு வாழ்த்துக்களோட இந்த வீடியோவை நம்ம ஆரம்பிக்கலாம். எதுக்குன்னா நம்ம சிஜேபிக்கும் சானுவாஜி அவரோட போராட்டத்துக்கும் சக்ஸஸ் கிடச்சிருச்சு. அவங்க இந்த ஃபார்மர் மினிஸ்டரை வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஃபேர் நீட்டுக்கும் அப்ரூவல் கொடுத்தாச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் மனமாற வாழ்த்துக்கள் நண்பர்களே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இனி நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன்னா, இப்போ கரண்ட்டாக இப்போ வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஒருத்தர் வந்து யார் பார்த்தீங்களா, பிரலாத் வெங்கடேஷ் ஜோஷி, அவரை பற்றி தான் சொல்ல போகிறோம். அவர் யாருன்னு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த பிரலாத் ஜோஷி வெங்கடேஷ் இருக்கார்ல, அவர் வந்து கரெக்டாக 1962 நவம்பர் 12 கர்நாடகா ஸ்டேட்டில் பிறக்கிறாரு. தென் இவரோட எஜுகேஷன் வந்து பார்த்தா ஓரளவுக்கு நல்ல விதமாக போகுது. இவர் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் படிச்சிருக்காரு. இவரோட இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் அந்த இது மூலியமாக அவர் வந்து ஆர்எஸ்எஸில் இணையிறாரு. இணைஞ்சு அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட ஃபைட்டிங் ஸ்கில்லை காட்டுறாரு. அவரோட ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் அமைஞ்சது தான் 1992 உபாலி இசாக் மைதான் ஒன்று இருக்குது. அந்த மைதானம் எப்படின்னா, நம்ம முஸ்லீம் நண்பர்கள் அங்கே வந்து இது பண்ணுவாங்க, என்ன சொல்லுவார், ஃபாஸ்டிங் அந்த ப்ரேயர்லாம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல தான் அந்த மைதானத்தில் இந்தியன் ஃப்ளாக் ஏற்ற அவங்க அப்ரூவல் கொடுக்கல. பிகாஸ் அது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா சொல்லி யாரும் ஏற்ற முன் வரல. ஆனால் அப்போ இருந்த பிஜேபியோட லீடரை வந்து அங்கே ஏற்றலாம் வரும்போது அந்த கலவரம் நடக்கிற மாதிரி இருந்தது. இவர் போல்டாக வந்து ஃப்ளாகை ஹோஸ்ட் பண்ணுறாரோ நம்ம இந்தியன் ஃப்ளாகை, அது ரொம்ப சர்ச்சையாகவும் போயிடுச்சு. பட் அந்த டைமில் வந்து பார்த்தா இவரை பாராட்டினவங்களும் பல பேர், இவரை வெறுத்தவங்களும் பல பேர். ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த இடத்துல, அதாவது அவங்க கம்யூனிட்டி எல்லாமே இருக்கலாம், பட்டு இந்தியாவில் நம்ம எங்கே வேணால் இந்தியன் ஃப்ளாகை ஹோஸ்ட் பண்ணலாம், அது தப்பு இல்லை. அதை இவரும் பண்ணிக்க, அதை பாராட்டு விதமாகவும் இருந்துரு. பட் கொஞ்சம் அவருக்கு நெகட்டிவிட்டி அதில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிரு. அவர் மொத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி டெவலப் ஆகி ஆர்எஸ்எஸ்லேருந்து பிஜேபியில் ஜாயின் ஆகிறாரு. அதாவது கொஞ்ச நாள்லேயே அந்த கிராஃப் வந்து பார்த்தா அவர் வந்து பார்த்தா திடீர்னு வந்து இப்போ எப்படி நம்ம ஒரு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு பிஜேபியோட ஹெட் வந்து நம்ம அண்ணாமலை இருந்த மாதிரி இவர் வந்து பார்த்தா இப்போ நிரந்தரமாக அவரை ஹெட் ஆகிறாரு கர்நாடகா. இவர் வந்து பார்த்தா 5 வாட்டி எம்பியாக மாறி இருக்காரு. எம்பியாக இருக்கார் இல்லாதவட்டும் இவர் பதவியும் கொடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 3 மினிஸ்டராக இருந்துக்கிறாருங்க. ஃபஸ்ட்டு மினிஸ்டர் வந்து பார்த்தா சார்கோல் இருக்குல்ல, சார்கோல் வந்து எனர்ஜி இது பண்ணுறாரு, எனர்ஜி மினிஸ்டராக இருந்திருக்காரு. அவர் டைம் நல்லாவே ஒர்க்கும் பண்ணார். தென் அப்புறம் ஃபுட் அண்ட் கன்சியூமர் அந்த மினிஸ்ட்ரியாகவும் இருந்துக்கிறார் மொத்தம் இந்தியாவுக்கும். அதுவும் அவர் நல்லா பண்ணியிருந்தார். இப்போ அதெல்லாம் போய் இப்போ இவர் ரெசிக்னேஷன் ஆன பிறகு இவர் எஜுகேஷன் மினிஸ்டராகவும் ஆயிருக்காரு. பட் யாரும் சில பேர்னால ஏற்றுக்க முடியலை இவர் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆனார். பட்டு இவரோட தாட்ஸ் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குனால அவரோட இவர் பெட்டராக இருப்பார்னு ஒரு சின்ன ஒரு எண்ணம் வருது. பார்ப்போம். வந்தோடனே அவர் நம்ம ரிவ்யூ பண்ணக்கூடாதுல்ல. இதுவரை இவரெல்லாம் பண்ணியிருக்காரு. இவர் மேலே அந்தளவுக்கு பிளாக் மார்க்கும் இல்லை. பட்டு இவர் ஆர்எஸ்எஸோட ஒரு உறுப்பினராக இருக்கிறனால கொஞ்சம் சந்தேகமாக வரும். பிஜேபி ஆளுனாலே சந்தேகமாக இருந்தாலும் இவரோட கடமையை நல்லபடியாக செஞ்சுன்னு சரி ஆண்டவரிடம் நம்மளும் வேண்டிக்கலாம். ஏன்னா அந்த நீட்டு இருக்குமா இருக்காதா தெரியாது, ஆனால் இருக்கும். பிகாஸ் அதோட ப்ராசஸ் பெருசு. பட் இப்போதைக்கு எல்லாருக்கும் ஒரு கரெக்டான கோச்சிங் சென்டர்ஸை வச்சு, அதாவது கவர்மெண்ட் அப்ரூவல் கோச்சிங் சென்டர் வித் 0 ஃபீஸஸ் மூலிமா. ஏன்னா நம்ம எந்த நாடு வந்து எஜுகேஷனும் மெடிக்கலும் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அந்த நாடு வந்து பார்த்தா முன்னேற்றத்துக்கு பாதையில் போகுதுன்னு சொல்லலாம். இது ரெண்டும் நம்ம நாடு இப்போதைக்கு நம்ம நாடு கொடுக்குமான்னு தெரியல. பட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு என்னோடய எண்ணம். இவரை பிஜேபி ஆளுனால மட்டும் இவர் மேலே யாரும் கோவப்படாதீங்க. இவர் என்ன பண்ணுறாரு நம்ம பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவர் நல்லதான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். வெயிட் அண்ட் வாட்ச். இதை நம்ம பார்க்கலாம் இவர் என்னெல்லாம் பண்ண. நேற்று தான் வந்து பதவி இன்னும் ஏற்கலை, இவர் தான் சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம். பெஸ்ட். இன்னும் நல்ல ஸ்கீம்ஸ் வந்தால் ஓகேடான நமக்கு.